All eyes on Pahalgam. கைஸ், நான் எனக்கு வீடியோ போட ரொம்பவே ஆசை தான். பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சி கூட நான் பார்க்கல. கரெக்டாக 1 இயர்க்கு முன்னாடி நான் மேக் பண்ண வீடியோ தான் ரஃபா பற்றி மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலையும் நான் இதே தான் சொல்லியிருந்தேன். அண்ட் சேம் டைலாக் ஒரு வருஷம் கூட முழுசாக ஆகலை, அகைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ கிவ் மீ 15 மினிட்ஸ். இந்த டே 1லேருந்து இப்போ வரைக்கும் பஹல்காமில் எப்படி இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அன்னதுக்கு இந்தியா என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அண்ட் பாகிஸ்தான் வந்து எவ்வளோ கேவலமாக சமாளிச்சாங்கன்ற வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் நம்ம இதை பற்றி போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற இந்த ஊர் பேர் தான் பஹல்கம். இது வந்து மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சனால டூரிஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் April 20 இந்த பிளேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021 இட் வாஸ் ஸ்மூத். அண்ட் 22nd அன்னைக்கு டெரரிஸ்ட் வராங்க, அங்கே ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் டெரரிஸ்ட் அட்டாக் கிடையாது. அவங்க வந்து டூரிஸ்ட் அங்கே வந்து பீப்புள்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு நீங்கள் நான் முஸ்லீமாக இருக்கிறவங்கள மட்டும் கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் டெரரிஸ்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் இது ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூவாகவும் மாறுது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இவ்வளோ கன் ஃபயர்லாம் நடக்குது, பக்கத்தில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஷயம் என்னன்னா, நீங்கள் பஹல்கம் அந்த உள்ள இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நீங்கள் போகிறது வந்து இட் டேக்ஸ் நியர்லி 30 to 40 மினிட்ஸ் ட்ராவல் வந்து. அது வந்து நீங்கள் வெறும் வெஹிக்கல்ஸால் போக முடியாது, ஒரு ஹார்ஸில் இல்லைன்னா நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போன டூரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அந்த விஷயம் வெளியே வந்து வெளியே மிலிட்ரி ஆஃபீஸர் தெரியறதுக்குள்ள உள்ள இருக்க தீவிரவாதிகளை எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவ் தி அட்டாக் ஸ்டார்டட். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள இஷ்யூ இப்போ தான் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியாவே ஃபுல் ஃபயரில் இருக்குது. ஆனால் அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த செகண்ட் நம்ம ஃபாரின்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. உடனே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஹோம் மினிஸ்டர்லேருந்து எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸும் வேகமாக எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் வேகமாக ப்ரைவேட் ஜெட் பிடிச்சி அவங்க மீட்டிங்ஸ், அவங்க பர்சனல் மீட்டிங்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வராங்க. இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது இந்தியா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம இந்த டெரரிசம்க்கு, பாகிஸ்தானோட தீவிரவாதி விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த 5ல் 3 ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது இந்தியாவில் இண்டஸ் ரிவர் போகிறது எல்லாருக்கும் தெரியும். இண்டஸ் ரிவர் மிகப்பெரிய ஆறுங்க. இந்த ரிவர் வந்து 3 பிரிஞ்சு பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தான்ற ஒரு கண்ட்ரி வாழ்றதுக்கு, ஃபார்மிங், ஸோ எல்லாத்துக்குமே தேவை வந்து இந்த ரிவர் தான். இந்த 3 ரிவர் தான் அந்த பாகிஸ்தானுக்கு ஃபுல் சோர்ஸே. இந்த ட்ரீட்டின்றது என்னதுன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் பேசி தீர்த்துக்கணும், நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட் தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது. இண்டஸ் ரிவர் வந்து இந்தியாவில இருந்தா பாகிஸ்தானுக்கு போகுது. ஸோ இந்தியா ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் டு கண்ட்ரோல் தி ரிவர். அதாவது இந்தியா நினைச்சா அங்கே டேம் கட்டலாம், தண்ணி வர விடாம பண்ணலாம், நினைச்சா பாகிஸ்தானை ஃப்ளட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரீட்டி ஒன்று சைன் பண்றாங்க. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஈவன் நம்ம வந்து நம்ம ரஃபேல் ஜெட்ஸ்லாம் எடுத்து அவங்க பேஸெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கோம். அவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மேலே கை வச்சது இல்லை. பட் இந்த வாட்டி இந்தியா வைக்கிறாங்க. அண்ட் அதில் ஒரு ரிவரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. டு பி ஹானஸ்ட், இந்த இண்டஸ் ரிவரால தான் 80% ஆஃப் பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த ரிவரில் கை வச்சோம்னா அவங்க எக்கனாமி செம்ம அடி வாங்கும். இது தெரிஞ்சும் நம்ம பிரைம் மினிஸ்டர் அதில் கை வைக்கிறாங்க. ஐ மீன் நம்ம கவர்மெண்ட் இதில் கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் எப்படின்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தப்பு பண்றாங்க, கவர்மெண்ட் தப்பு பண்றாங்கன்னா, ஆனால் அதுக்காக வந்து அங்க இருக்க அப்பாவி மக்கள் கஷ்டப்படணும்னு நினைச்சது இல்லை. பட் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கத்து பதிலடி கொடுத்தா மட்டும்தான் தீவிரவாதம் அடங்கும், நம்ம இந்தியா வந்து நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் பயங்கரமான ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறாங்க. அண்ட் செகண்ட், அட்டாரி வாகா பார்டரை க்ளோஸ் பண்றாங்க. அங்கதான் மிகப்பெரிய ட்ரேட் நடக்கிற இடம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணா தேர் வில் பி நோ கனெக்ஷன் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. அண்ட் தேர்ட் ஒன், எந்த பாகிஸ்தானியோ இந்தியாவுக்கு வரக்கூடாது. ஐ மீன் அவங்க விசா கேன்சல் ஆகிடும். அண்ட் மெடிக்கல் விசா வாங்கிட்டு இந்தியாவில் இருக்க பாகிஸ்தானி April 29 அவங்க ஊருக்கு போயிடணும். இன்கேஸ் அவங்க போகலன்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் ஃபைன், இல்லைன்னா 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எல்லா டைமும் இந்த மாதிரி தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து அசிங்கமா சமாளிப்பாங்க, எதுக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தமோ இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னா அதை ஒத்துக்கிறாங்க. பாகிஸ்தானோட மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல வந்து தீவிரவாதிகளை அவங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு மென்ஷன் பண்றாரு. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தானோடது, இந்தியாவோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்றாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குது இந்தியாவில். அண்ட் இதையும் தாண்டி அண்ட் செகண்ட் டேல வழக்கமாக அவங்க சமாளிக்கிற மாதிரி அசிங்கமாக கேவலமாக சமாளிச்சாலும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மேல இந்தியா கை வைக்கிறாங்க, அப்ப நாங்களும் கை வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட் கண்ட்ரியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று மன்னிப்பு கேட்பாங்க, இல்லைன்னா பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் பாகிஸ்தான் அப்படி பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு தாண்டி அவங்க என்ன விஷயம் பண்றாங்கன்னா, ஏர் ஸ்பேஸ் பெர்மிஷனை இந்தியாவுக்கு கேன்சல் பண்றாங்க. ஏர் ஸ்பேஸ் பெர்மிஷன் என்றானா, ஒரு கண்ட்ரி மேல ஒரு ஃபிளைட் பறக்கணும்னா அந்த ஃபிளைட் வந்து அந்த கண்ட்ரிக்கு சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். ஆனா அவங்க கண்ட்ரியோட அவங்க வானத்துல பறக்கறதுனால அந்த சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். பட்
பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாவோட ஃப்ளைட்ஸ், இந்தியன் கம்பெனி ஃப்ளைட்ஸ் இல்லை இந்தியாவிலேருந்து ஏதாவது ஃப்ளைட்ஸ் வந்து பாகிஸ்தான் தாண்டி பறந்துச்சுன்னா நாங்கள் வந்து அது எதாவது பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்தியாவை பெருசாக அந்த அளவுக்கு பாதிக்காது. பிகாஸ் நம்மளுக்கு என்ன ஃப்ளைட் டிக்கெட் ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மித்தபடி நம்மளுக்கு பெருசாக எதுவும் பாதிக்காது. பட் பாகிஸ்தானுக்கு இது ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அதுலேருந்து வர இன்கம் பாகிஸ்தானுக்கு ஒரு மேஜர் இன்கமாக இருக்குது. அதையும் தாண்டி பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு டெப்டில் போயிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி. எக்கனாமி செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இப்போ இவங்க வாரில் வந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஃபுல்லாக தரமட்டமாக ஆயிடும். அண்ட் இந்த விஷயம் நடந்து அவர் நெக்ஸ்ட் டே பீகார் போறாரு. அங்கே ஒரு கட்சி மீட்டிங்காக போறாரு. அந்த கட்சி மீட்டிங்ல யூஸ்வலாக நம்ம பிஎம் மோடி வந்து எப்போதுமே ஹிந்தியில தான் பேசுவாங்க. பட் இந்த மீட்டிங்ல அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே சொல்லிக்கிறேன், இந்தியா மேல கை வச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் பாகிஸ்தானுக்கு பண்ண போறதை வச்சு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே ஒரு வார்னிங் மாதிரி தராரு. இது வந்து உலகத்து தர வார்னிங் இல்லை, யாருக்கு தர வார்னிங்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? இல்லை, திருப்பி மறுபடியும் வாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அவங்க மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம் தான் சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவே நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களோட பேட்டில் ஷிப்பில் வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணி வீடியோ லான்ச் பண்ணுறோம். அவங்க காலையில் சொல்கிறாங்க, நம்ம மதியானம் வீடியோவே லான்ச் பண்ணுறோம், மிசைல் டெஸ்ட் பண்ணியே முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம பிஎம் மோடி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இமிடியேட் மீட்டிங். லோக்கலில் இருக்க எல்லா பார்ட்டிஸும் வாங்க, ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாரும் வாங்க, ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாரும் வாங்க, எல்லா பார்ட்டிஸும் இன்வைட் பண்ணி ஒரு பெரிய மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் எல்லார்ட்டையும் அவங்க சப்போர்ட் கேட்குறாரு. நம்ம இப்போயும் அடிச்சுக்க வேண்டாம், ஒன்றா சேர்ந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் இருப்போம். கண்ட்ரியில் உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை எனக்கு. நம்ம இப்போயும் சண்டை போட்டு இருந்தோம்னா நம்ம கண்ட்ரியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே நம்ம பிஎம் மோடிக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ராகுல் காந்தி இங்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. பஹல்கம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தெரியும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏன் சிஆர்பிஎஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் நம்ம கண்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பஹல்கம்ன்றது ஒரு உள்ளுக்குள்ள இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ண உள்ள வரதுக்கு ஒரு 40 நிமிஷம் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸோ உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே வந்து திருப்பி உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போகிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துருச்சு. சரி, இவ்வளோ விஷயங்கள் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சுன்னு பார்ப்போமா? பாகிஸ்தான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இது எங்கள் பிரச்சனை இல்லை, இது நாங்கள் பண்ணல, இவங்க பண்ணலன்னு சொல்லி அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து கேவலமாக சமாளிச்சார். அண்ட் இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இது ஏன் வந்து இந்தியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், தேர்ட் பார்ட்டியாக இன்னொரு கண்ட்ரியை வர சொல்லுங்கள், வேற யாராவது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள், ரெண்டு கண்ட்ரிலையும் பண்ணிட்டு தப்பு எங்கள் மேலே இருக்கான்னு சொல்லுங்கள், தப்பு எங்கள் மேலே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பி அசிங்கமாக சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு இந்த டேட் என்ன சொல்றாருன்னா, April 27 இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்கள் முஸ்லீம்ஸை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முஸ்லீம்ஸ்க்கு உள்ள இடம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது வந்து நம்ம முஸ்லீம்ஸோடது. இது முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ்லாம் வந்து இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஹி இஸ் ட்ரைங் டு மேக் அ ரிலீஜியஸ் இஷ்யூ அவுட் ஆஃப் திஸ். ஒரு மத கலவரத்தை உண்டாக்க ட்ரை பண்றாரு. பட் திஸ் இஸ் இந்தியா, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கிறனால, நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்கிறனால இங்கே இந்தியாவில் பெருசாக அது பிளாஸ்ட் ஆகலை. ஓகே ஃபைன், ரெண்டு கண்ட்ரிக்கும் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த டென்ஷன் எப்போ பீக்குக்கு போச்சுன்னா, இந்தியா அவங்களோட ஜெட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தான். யூஎஸ்லேருந்து, இஸ்ரேலேருந்து, ரஷ்யாவிலேருந்து நம்மளுக்கு மாற்றி மாற்றி ஜெட்ஸ் அண்ட் சோர்ஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக வர டென்ஷன் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆச்சு. டு பி ஹானஸ்ட், வார் எப்போ வேணுமோ ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து அவங்க அக்ரமன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை பப்ளிஷும் பண்ணுறாங்க. இது பண்ணோன்னே மீடியா எல்லாம் ஃபுல் ஃபயர். பாகிஸ்தான்ல என்ன பண்றதுன்னு தெரியாம. அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னா, எங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய இருக்கு. 130 நியூக்ளியர் வெப்பன்ஸ் நியூ டெல்லியை ஃபோக்கஸ் பண்ணி எங்க கிட்ட இருக்கு. இது வந்து நாங்க சும்மா 130 நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்க சும்மா ஷோகேஸாக வைக்கல. இது நாங்க இந்தியா நோக்கி எப்போ வேணுமோ நாங்க அனுப்புவோம். ஸோ இந்தியா பார்த்து இருந்துக்கோங்க, தேவையில்லாம எங்க கிட்ட வாய் விடாதீங்க. பாகிஸ்தானோட உண்மையான பவர் உங்களுக்கு இன்னும் தெரியல, நாங்க நினைச்சோம்னா இந்தியா இல்லாம ஆக்கிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ரயில்வே மினிஸ்டர் இதை சொல்றாரு. பிரஸ் மீட்டிங்ல ஓப்பனா இதை பேசுறாரு. அண்ட் இது டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம இந்தியால இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் இதுக்கு பே பண்ணுவாங்க, பாகிஸ்தான் இதுக்கு அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி நடக்கும் போது, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அட்டாக் பண்ணும் போது இப்போ ஒரு விஷயம் நடக்கும். சைனா சப்போர்ட்டுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இங்க விஷயம் என்னன்னா, சைனா அண்ட் அமெரிக்கா ரெண்டு பேருமே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. நம்மளுக்கும் சப்போர்ட்டுக்கு வரல, பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட்டுக்கு வரல. ஒய்? பிகாஸ் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்தியாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான், பாகிஸ்தானும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேருமே எனக்கு க்ளோஸ் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெரரிசம் அகேன்ஸ்டா நான் இருப்பேன், இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் டெரரிசம் வந்து அழிக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து ஜெட்ஸ் ப்ரொவைட் பண்றாரு. அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து சோர்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்றாரு. நம்ம ட்ரம்ப் மாமா ஒரு ரெண்டு சைடும் வந்து அவர் கேம் பிளே பண்ணலான்னு ட்ரை பண்ற மாதிரி தான் நம்ம மீடியா சேனல் சொல்றாங்க. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ரிலீஸ் பண்றாரு. நான் வந்து முஸ்லிம்ஸ் அகேன்ஸ்டாலாம் இல்லை, நான் வந்து ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் இல்லை, ஹிந்துஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்,
இந்தியன்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து டெரரிசம் அழிக்கிறதுக்கு இந்த இஸ்லாமிக் வெறி பிடிச்ச டெரரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, நான் முஸ்லிம்ஸை கொலை பண்ற டெரரிஸ்ட் இருக்காங்க, இவங்களுக்கு அகேன்ஸ்டா சண்டை போடுறதுக்காக நான் இந்தியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவர் ஹிந்துஸ் மட்டும் மென்ஷன் பண்ணல. அண்ட் கைஸ் டு பி ஹானஸ்ட், நான் இங்க ஒரு விஷயம் கன்ஃபார்மா நான் சொல்லி ஆகணும். அண்ட் முஸ்லிம்ஸ்னால இப்படி பண்றாங்க, ஹிந்துஸ்னால இப்படி பண்றாங்க சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இங்க விஷயம் என்னன்னா, எந்த மதமும் வந்து தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்ணல. கைஸ் டு பி ஹானஸ்ட், நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஹோலி புக்ஸ் படிச்சிருக்கேன். அதுல எந்த மதமும் வந்து தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்ணல, கெட்ட விஷயங்களை ப்ரொமோட் பண்ணவே இல்லை. இந்த மதம் சொல்றது நல்ல விஷயத்தை தப்பான முறையில புரிஞ்சுக்கிட்டு தப்பான விஷயங்கள் தான் மக்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, சில சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு தப்பு என்ன பண்றாங்கன்னா, இந்த மதம் தான் இந்த தப்பான விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மதத்துல இருக்க ஒரு 10 பேர் பண்ற விஷயத்தால மதமே கெட்ட மதம்னு ஆயிராது. ஸோ இந்த மாதிரி ஒரு மதத்துல இருக்க மக்களை நீங்க தப்பா போர்ட்ரேட் பண்ண அந்த விஷயங்கள் வளர்ந்துட்டு தான் போகும். ஸோ நம்ம வந்து இந்த மதம் மட்டும் தான் பண்ணுதுன்னா, அந்த மதத்துல நல்லவங்களும் இருக்காங்க. ஏன்னா எனக்கு நண்பர்கள் எல்லா மதத்துலயும் நண்பர்கள் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். அண்ட் இந்த விஷயம் பத்தி நான் கன்ஃபார்மா பேசி ஆகணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி ட்ராக். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ஜெட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம், எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குன்னு திருப்பி வாய் விட, இந்தியாவும் திருப்பி அவங்க திருப்பி 2 பேர் மாற்றி ஆர்குமெண்ட் பண்ண ஸோ 2 பேருக்கு நிறைய ஆர்குமெண்ட் நடக்குது. அண்ட் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க டெரரிஸ்டோட வீடெல்லாம் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுறாங்க பாம்ஸை வச்சு. அண்ட் இதெல்லாம் மீடியா கவர் பண்ணுது. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்காஸ்ட் என்ன பண்றாருன்னா, மீடியாவுக்கு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்றாரு. எல்லா மீடியாஸ்க்கும் ஒரு லெட்டர் இஷ்யூ பண்றாரு. ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம இந்தியன் ஆர்மியோட மூவ்மெண்ட்ஸை தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஒய் பிகாஸ் இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்மளோட மூவ்மெண்ட் நம்மளே ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணா அது எனிமிக்கு தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அதை பண்றதுனால மீடியாவும் வந்து கவர் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்னைக்கு டேட் 27, இன்னைக்கு வந்து நம்ம ஷிப்ல இருந்து ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா அந்த டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இதை பார்க்க இன்னும் டென்ஷன் 2 கண்ட்ரீஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. டு பி ஹானஸ்ட், இங்க என்ன விஷயம் நான் சொல்ல வரணும்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்தா யாருக்கு லாஸ் தெரியுமா? பாகிஸ்தானுக்கு தாங்க லாஸ். இங்க ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, சைனாவும் அமெரிக்காவும் 2 கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணாம நாங்க ஆடியன்ஸா நீங்க வேடிக்கை தான் பார்க்க போறோம், ஸோ இவங்க 2 கண்ட்ரி பிரச்சனை அவங்களே தீர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டது தான் எங்க பெரிய நல்ல விஷயமே. ஒய் பிகாஸ் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா போச்சுன்னா இந்தியாவோட நிலைமை மோசமான போயிடும். இல்ல சைனா அமெரிக்காவும் வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சுன்னா நம்ம நிலைமை மோசம். இல்லை இந்தியா பக்கம் வந்துச்சுன்னா பாகிஸ்தான் காலி. ஆல்ரெடி பாகிஸ்தான் நிலைமை வந்து கொலாப்ஸில் தான் இருக்குது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ எக்கனாமிக் கிராஷ், ஒரே நாளில் 2000 பாயிண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி வேற தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி வந்து சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய கையாஸ் தான் உண்டாக்கும். ஸோ எந்த கண்ட்ரி இன்வால்வ் ஆகாமல் இட்ஸ் ஒன்லி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இருக்கும்போது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் இஷ்யூ யாருக்குன்னா பாகிஸ்தானுக்கு. ஏன்னா இந்தியா ஆல்ரெடி ரிவர்ஸாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானோட எக்கனாமி ஆல்ரெடி அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் செகண்ட், மெடிக்கல் ட்ரக்ஸ் ரா மெட்டீரியல்லாம் இந்தியாவிலேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. நியர்லி 80% ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து போகிறனால, இவ எல்லா மெடிக்கல் சப்ளைஸும் கட் ஆனனால இப்போ மக்கள் வந்து மெடிக்கலுக்கும் இப்போ வந்து நிறைய கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து அசாமோட சிஎம் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா யார் பேசுறாங்களோ அவங்கள அடுத்த செகண்ட் நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம், ஆயுள் தண்டனை கொடுப்போம்னு சொல்லி ஒரு விஷயங்க சொல்றாரு. அண்ட் சும்மா மட்டும் சொல்லலைங்க, சொன்ன அன்னைக்கு 8 பேர் அரெஸ்ட் பண்றாரு. 8 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து உட்கார வைக்கிறாரு ஜெயிலையும். அண்ட் இதையும் தாண்டி நம்ம லண்டன்ல இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் கமிஷன் ஆஃபீஸ் வெளியே நின்று போராட்டம் பண்ணும்போது அங்க இருக்க ஒரு ஹையர் அபிஷியல், அவர் வந்து ஹையர் அபிஷியல் மாதிரி நடந்துக்காம கேவலமா ஒரு விஷயம் பண்றாரு. அங்க நம்ம இந்தியன் சோல்ஜரோட போட்டோ காட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று காட்டுற அந்த வீடியோ உங்களுக்கு நானே ப்ளே பண்றேன். இந்த மாதிரி கேவலமா ஒரு விஷயம் அவங்க வெளியே நின்று பண்றாரு. ஸோ இந்த விஷயம் 2 கண்ட்ரீஸ்குள்ள டென்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ கைஸ், ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த 3 நாள் என்னென்ன நடந்துச்சு, மேஜரான விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு அப்டேட். ஸோ இந்த மாதிரி மேலும் இந்த அப்டேட்ஸ் தெரியணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் கைஸ், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு டிஎம் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கண்ட்ரிக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரிய வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சப்போர்ட் அவர் கண்ட்ரி. ஜெய் ஹிந்த்.